இங்கே ஏராளமான மாணவர்கள் மாணவிகள் வந்திருக்கிறீங்க. அதே போல பல்வேறு மாவட்டங்கள் இருந்தும் ஜூம் கால் மூலமா, காணொலி காட்சி மூலமா பல்வேறு மாணவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. நீங்க எல்லாம் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் பத்தின அந்த கனவோடு இங்க வந்திருக்கிறீங்க. 2K கிட்ஸ் உங்களுக்கு அட்வைஸ் பண்ண சுத்தமா பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். தந்தை பெரியார் அவர்கள் அடிக்கடி சொல்வார், யார் எதை சொன்னாலும் அதை அப்படியே ஏத்துக்காத, ஏன், எதுக்கு, எப்படி அப்படின்னு கேள்வி கேளு. அப்படி கேள்வி கேட்டு அது உன்னுடைய பகுத்தறிவுக்கும் புத்திக்கும் எட்டுனா மட்டும் அதை ஏத்துக்கோன்னு தந்தை பெரியார் அவர்கள் சொல்வார். தந்தை பெரியார் அவர்கள் சொன்ன விஷயத்த யார் ஃபாலோ பண்றாங்களோ இல்லையோ, இங்க வந்திருக்கக்கூடிய ஜென்சி இளைஞர்கள் நீங்க அதிகமா ஃபாலோ பண்றது நீங்க மட்டும்தான். அந்த அளவுக்கு இயல்பிலேயே அறிவும் ஆற்றலையும் பெற்ற உங்களை சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. பள்ளிக்கூட படிப்பை முடிச்சுட்டு நீங்க எல்லாம் உயர்கல்விக்காக வெளி உலகத்துக்கு இப்பதான் போக போறீங்க. உங்களை பத்திரமா கையை பிடிச்சு அழைச்சிட்டு போய் உங்களுக்கெல்லாம் ஒரு சரியான எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்கறது தான் இந்த கல்லூரி கனவு திட்டம் செயல்படுத்தப்படுது. பல்வேறு சூழல்களால உயர்கல்வி சேர தயங்குற மாணவர்கள் இருக்கின்றாங்க. அவங்களை கண்டுபிடிச்சு உரிய வழிகாட்டுதல்களை கொடுத்து கல்லூரியில சேர்த்து விடுறது தான் இந்த கல்லூரி கனவு திட்டத்துடைய ஒரே நோக்கம். அப்படித்தான் கல்லூரி கனவு மூலமா ஒவ்வொரு வருஷமும் 1,00,000 மாணவர்களை நாம உயர்கல்வி படிக்க வைக்க போறோம். நீங்க ஸ்கூல் படிக்கிறப்போ 10ஆம் வகுப்பு தேர்வு மிக மிக முக்கியம். அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்கு அடித்தளம் அப்படின்னு உங்களுடைய பெற்றோர்கள், ஆசிரியர்கள் சொல்லியிருப்பாங்க. அடுத்து +2 போறப்போ +2 தான் உங்களுடைய வாழ்க்கையை மாத்த போகுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நிச்சயமா இப்ப காலேஜில் ஒழுங்கா படிச்சாதான் வாழ்க்கையில எல்லாமே கிடைக்கும்னு சொல்லி உங்களை பயமுறுத்துவாங்க. இது ஏதோ உங்களை பயமுறுத்த மட்டுமே சொல்ற விஷயம் கிடையாது. படிப்பு தான் உங்களுடைய வாழ்க்கையை மாத்துறதுக்கான ஒரே டேர்னிங் பாயிண்ட். இன்னைக்கு இவ்வளவு பேர் காலேஜ் போக போறீங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி நிலைமை எப்படி இருந்துச்சுன்னா கிடையாது. உங்களுடைய பல பேருடைய தாத்தா பாட்டி பள்ளிக்கூட வாசலையும் மிதிச்சிருக்க மாட்டாங்க, பள்ளிக்கூட படிப்பை தாண்டி இருக்க மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு அந்த நிலைமை மாறி இருக்கு. இன்னைக்கு இந்தியாவிலேயே அதிகம் பேர் உயர்கல்வி படிக்கிற மாநிலமா நம்முடைய தமிழ்நாடு உயர்ந்திருக்கு. அதற்கு தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழர் கலைஞர் அவர்கள் எடுத்த முயற்சினால, அவங்களுடைய செயல்பாடுகளால கிடைச்ச இடஒதுக்கீடு மிக மிக முக்கிய காரணம் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். இடஒதுக்கீடு கிடைச்சதுனாலதான் இன்னைக்கு எல்லாருக்கும் கல்வி போய் சேர்ந்திருக்கு. அவங்களுக்கு உதவுறதுக்காக தான் உயர்கல்வியில சேர போற முதல் தலைமுறை மாணவர்களுக்கு அரசே அந்த கட்டணத்தை, கல்வி கட்டணத்தை செலுத்தும்னு 17 வருஷத்துக்கு முன்னாடி முத்தமிழர் கலைஞர் அவர்கள் அறிவிச்சாங்க. அது மட்டும் இல்லாம பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப், காலேஜில் போயிட்டு வரதுக்கு ஃப்ரீ பஸ் பாஸ்ன்னு கலைஞர் அவர்கள் ஏராளமான திட்டங்களை உருவாக்கி கொடுத்தாங்க. இதையெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்றதுக்கு ஒரே காரணம், நீங்க இந்த இடத்துக்கு வந்து சேர்றதுக்கு ஒரு பெரிய இயக்கத்தோட உழைப்பு இருக்கு. கழக அரசு கொண்டு வந்த பல திட்டங்கள் இருக்கு. இவ்வளவும் சேர்ந்துதான் இன்னைக்கு உங்களை எல்லாம் இந்த நிலைமைக்கு மேல உயர்த்தி இருக்கு. இதுக்கு மேலையும் உயர்த்த இந்த அரசு முயற்சித்துட்டு இருக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.